வணக்கம் உறவுகளே. வாழ்க்கையை பற்றி எல்லோருக்கும் ஒரு புரிதல் இருக்கும். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு இந்த சமூகம் வாழ்க்கைனா என்னன்னு கற்பிக்குது. நல்லா படி, வேலைக்கு போ, பணம் சம்பாதி, லைஃப்பில் செட்டில் ஆகும். இதான் வாழ்க்கையா? இது வாழ்க்கையில் சர்வைவ் பண்ண உதவலாம், ஆனால் இது முழுமையானது அல்ல. நம்ம இறக்கும் தருணத்தில் என்னடா வாழ்க்கையை பற்றி பேசும்பொழுது இறப்பை பற்றி பேசுகிறோன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. எவன் ஒருவன் இறப்பை பற்றி புரிந்து கொள்கிறானோ அவனே வாழ்க்கையை சரியாக வாழ தகுதியானவன். வாழ்க்கையில் மிகப்பெரிய புரிதல் என்னன்னா, இங்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை புரிந்து கொள்வது தான். வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமில்லை என்பதை புரிந்து கொள்வதற்கான பட்டினத்தாரின் சில வரிகள். பெற்றோர் வைத்த பெயரும் பிணம் என்று மாறுது, விரும்பி அணிந்த துணியும் கந்தல் என்று ஆகுது, பாடுபட்டு சேர்த்த சொத்தும் வாரிசீடம் சேருது, கூடி வாழ்ந்த மனைவி குடவேவா சாகுது, ஓடி ஆடி உழைத்த உடம்பு உயிரை விட்டு கிடக்குது, உயிர் கொடுப்பேன் என்றதெல்லாம் உண்மையாக நிற்குது, சொந்தம் என்று சொல்வதெல்லாம் உனக்கு சொந்தம் இல்லை, நீ வந்த இந்த உலகில் அவன் தந்த உடம்பில் சொந்தம் என்பது ஏதடா தங்கிச் செல்லும் வழிபோக்கனே. இந்த வரிகள் எனக்கு வாழ்க்கையை பற்றிய புரிதலை ஏற்படுத்தியது. இது என் மனதில் வாழ்க்கையை குறித்த சிந்தனையை தெளிவுபடுத்தியது. கட்டாய் சேர்த்து வைத்த பணமும் நீதான் என் உயிர் என்று நேசித்த உறவும் உன்னுடன் வரப்போவதில்லை. அப்போ இங்க நான் பெரியவன், நீ பெரியவன் எல்லாமே சும்மா தான், ஒரு விளையாட்டு. நாம் இந்த உலகத்துல பிறந்திருக்கோம். நாம இருக்கும் தருணத்துல இந்த விஷயத்த செய்ய தவறிட்டேன், இந்த தவறை பண்ணிட்டேன், என் உடம்பை நானே அழிச்சிட்டேன், அப்படி அரைமுனைதோடு புலம்புவதில் எந்த ஒரு பயனும் இல்லை. கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை வாழும்பொழுது முழுமையாக வாழணும், தெளிவாக வாழணும். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, இங்க நம் வாழ்க்கையை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒண்ணுமே இல்லை. எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. உங்களை எது சந்தோஷப்படுத்துமோ அதை செய்யுங்க. உங்களை நேசிங்க. முடிஞ்சதை நினைக்காதீங்க. இனிமே எப்படி வாழணும் முடிவு பண்ணுங்க. பணம் சம்பாதிங்க, ஆனா அதுக்காக மட்டுமே வாழ்க்கையை இழந்துடாதீங்க. உறவுகளை நேசிங்க, ஆனா உங்களை தொலைச்சிடாதீங்க. ஏன்னா வாழ்க்கையில எதுவுமே வேணான்னு விலகிட முடியாது. அது எந்த அளவு வேணும்னு நம்ம தான் தீர்மானிக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் அனுபவிச்சு வாழுங்க. வாழ்க்கையை முழுமனதாக வாழ்வது நம்மிடம்தான் உள்ளது. வாழ்க்கையை நிறைவு செய்ய மனம் நிறைவாகணும். நன்றி. உங்களுடைய கருத்தை பதிவிடுங்க.